ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது துளசி செடி. இன்றைக்கி துளசியில் இருக்க நன்மைகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. துளசியில் இம்யூனிட்டி பவர் அதிகரிக்குது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். துளசி இலை சாப்பிட்றதுனால நமக்கு இம்யூனிட்டி பவர் அதிகரிக்குது. அதுவும் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் ஒரு 5 அல்லது 6 இலையை நம்ம சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும். அப்படி எனக்கு இலை சாப்பிட பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஜென்ரலாக தண்ணி வெந்நீர் வைக்கிறீங்கல்ல, அதில் துளசி இலையை வாஷ் பண்ணி போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா அந்த கொதிக்க வச்ச தண்ணீரில் எலுமிச்சை சாறு அப்படி இல்லைன்னா தேன் கலந்தும் குடிக்கலாம். துளசி இலையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. அதனால் நம்ம இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும், இம்யூனிட்டி பவரும் அதிகரிக்கும். இப்போல்லாம் பருவநிலை மாற்றம் ஏற்படும் போது நமக்கு நிறைய தொற்று, காய்ச்சல், சளி தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நிறைய பேருக்கு இருக்குது. அந்த நேரத்தில் நம்மளுடைய இம்யூனிட்டியை வலுவாக வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த தொற்றெல்லாம் நம்மளை அண்டாது. அப்போ நம்ம ரெகுலராக இந்த மாதிரி துளசி இலை, கற்பூரவள்ளி இலை இதெல்லாம் மூலிகை செடிகளில் நம்ம வீட்டிலேயே வச்சுருப்போம். ஆனால் யாருமே சாப்பிட்றது கிடையாது. துளசி இல்லாத வீடு கண்டிப்பாக இருக்காது. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக நம்ம செடி வச்சுருந்தோன்னா துளசி இலை வச்சுருப்போம், துளசி செடியை வச்சுருப்போம். அதில் இருக்க இலையை சாப்பிட தான் நம்ம மறந்துடுறோம். ஸோ கட்டாயமாக தினசரி நீங்கள் துளசி இலையை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும், இம்யூனிட்டி பவரும் அதிகரிக்கும். இது குழந்தைங்களுக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு ஒரு 1 அல்லது 2 துளசி இலையை சாப்பிட்டு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைங்க சடனாக கொடுக்கும்போது வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. பழகிட்டிங்கன்னா அந்த குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் தாராளமாக சாப்பிடலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.